என்ன இங்கே வந்து கேட்டுருக்கீங்க போடான்னு. ஆமாங்க, கருவறையில் கொடுத்துட்றாங்களே இப்போ கேட்குறேன். எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ என்ன இங்கே வந்து கேட்டிருக்கேன். அதுக்கு தான் அதுக்கு ஒரு பழமொழி பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. குருவருள் இல்லாமல் திருவருள் கிடைக்காது. நீ திருவே நேராக பார்த்தா கூட அவன் என்ன செய்வானா, அங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் போன்னு அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே வந்துட்டு இருக்க அப்படின்னு உனக்கு அந்த வழிமுறையை காட்டி கொடுக்குறது யாருன்னா என்ன மாதிரி முட்டாளுக தான். அப்போ அவன் சொல்கிறத கேட்டு அவன் பாதத்தை பிடிச்சி நீ மன்றாடி அந்த பயணத்தை நீ சரியாக பண்ணினால் மாத்திரம்தான் நீ நினச்ச அந்த ஒரு சிறிய ஒரு லட்சியத்தை நீ சேர முடியும். அதை தாண்டியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அது பொம்பளைங்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும். இந்த பெண்ணு இப்படி தான் குடும்பம் நடத்துவான்னா அதை அப்படி தான் நடத்துவாங்க. இவன் குடும்பத்தில் இத்தனை நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஊர்மையை போயிடுவா அப்படின்னா ஊர்மையை தான் செய்வான். அது யாரும் நிறுத்த முடியாது. அதே மாதிரி ஆண்மகன் இவன் கூட 2 வருஷத்துக்கு குடும்பம் நடத்துவான்ப்பா, அவளை தூக்கி விட்டுட்டு இன்னொரு பக்கம் போயிடுவான்ப்பா. அதுதான் புரிஞ்சுதா? இதெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. மாற்றணும்னா என்ன மாதிரி முட்டாளுக யாராவது உங்கள்கிட்ட சிக்கிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு என்னடா பண்ணுறது, வந்துட்டாங்களே, எப்படி வந்துட்டாங்களே, இப்படி மல்லு கட்டிட்டு கிடக்க வேண்டியது வரும். இங்கேயும் வந்து உங்களுக்கு இது ஆசை குறையுதா? இப்போ இங்கே உட்காந்துருக்கு யாருக்காவது ஆசை குறைச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். சாமிகிட்ட வந்துட்டேன். எப்படியாவது தமிழ்நாட்டில் பாதியை பெரட்டி நம்ம தோள்பட்டையில் தூக்கி வச்சுட்டு போயிடணும். அப்படித்தான் நினைக்கிறோம். உண்மைதான் சார். அப்புறம் ஒரு இது முடிஞ்சால் அடுத்து என்ன ஆசை, இது வாங்கிடுவோமா, அது அப்படி தானே இருக்கும். நாங்கள் இதுதான் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை. அப்புறம் எதை பிடிச்சிட்டு இன்னைக்கு நேரம் நின்றபடி நீ இதில் மனநிலையை ஒரு நிலைப்படி பக்குவ நிலைக்கு வர சொல்லு.